என் அன்பு பிள்ளையே, ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை உயர்த்துவேன். இது கந்தன் வாக்கு. நிமிடத்திலேயே நான் உன்னை அந்த துன்பச் சங்கிலியிலிருந்து விடுவித்து விட்டேன். சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ துவங்கு. உன் மனம் என்னை முழுமையாக நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை நிறைந்த மனதோடு இருந்தால் நான் ஏற்கனவே உன் வாழ்வில் என்ன செய்திருக்கிறேன் என்பதையும் இனி என்ன செய்கிறேன் என்பதையும் நீ உணர்வாய். இனி உன் வாழ்வில் உள்ள கசப்புகள் அனைத்தும் மறைந்து இனிப்பான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும். ஓம் முருகா என்று பதிவிடு. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு நல்லதாகவே நடக்கும். அன்பு பிள்ளையே, நீ ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டமும் துயரமும் கண்ணீரும் ஒன்று நாளும் வீணாகாது. அது அடுத்த சந்தோஷத்திற்கான அடித்தளமாக அமையும் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னை சேரும். நீ எதை தேடியும் அலைய வேண்டாம். உன் பொறுமையும் நம்பிக்கையும் உன் பாதையை தானாக திறந்துவிடும். கடந்த நாட்களில் நீ சுமந்த வலி, அமைதியாக பொறுத்து கொண்ட கண்ணீர் எல்லாவற்றிற்கும் இப்பொழுது பதில் கிடைக்கப் போகிறது. தயாராக இரு. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நேரத்தை வீணாக்காதே. அவர்கள் செய்தது அவர்களுக்கே திரும்பும். அது உன் வேலை அல்ல. இன்று உன் கடமையில் கவனம் செலுத்து. அதுவே உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டேன் என்றால் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையற்ற மனிதர்கள். அனைத்தையும் நான் அறிவேன். எது உனக்கு சுமை, எது உன் பாதையில் தடை விதிக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ நல்லதாகவே நினை. உனக்கு நல்லதே நான் செய்வேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் முதலில் உன் பழக்கத்தை மாற்று.